கீதா ஜீவன் மேம் அமைச்சராக இருக்கீங்க, உங்கள் சகோதரர் ஜெகன் பெரியசாமி அவர்கள் தூத்துக்குடி மேயராக இருக்கார். அப்போ இது வாரிசு அரசியல், திமுக வந்து வாரிசு அரசியலை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு உங்கள் பதில்? அதாவது எதிர்க்கட்சிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதியாரின் செயல்பாடில் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ எதையாவது ஒன்று சொல்லணுமேன்னு சொல்லிட்டு வாரிசு அரசியல்னு சொல்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே அந்த ஒருத்தர் உறுப்பினராக இருந்தால் அவருடைய குடும்பம் முழுவதுமே திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினராக தான் இருப்பாங்க. அப்படி ஒரு குடும்ப கட்டுமைப்போடு இருக்கிறது. ஜெகனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இது 20வது வார்டில் தான் அவர் குடியிருக்கிறாரு. அந்த வார்டில் கவுன்சிலராக வேணும்னு சீட்டு கேட்டு விண்ணப்பிக்கிறார். அப்போ கவுன்சிலராக அவருக்கு வாய்ப்பு தரோம். கவுன்சிலராக நிற்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இது வந்து ஜனநாயக முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் போது அடுத்த கட்டமாக எல்லா கவுன்சிலரும் இணைந்து அவரை நிறுத்தலாம், அவரை இது மேயராக வைக்கலாம், நமக்கு செயல்படுறோன்ற மாதிரி சொல்லும்போது நம்முடைய தலைமைக்கு தகவல் தெரிவிக்கும்போது எங்களுடைய தலைவர் அதுக்கு அதை அறிவிக்கிறார். சரி, இங்கே வந்து இவர் ஜெகன் இருப்பார்னு. அப்படி ஒரு நடைபெற்றது தான். வாரிசுக்காக கொண்டு வரணும், நம்ம நியமன பதவியில் வைக்கலை, ஒரு பெரிய பொறுப்பில் சும்மா உட்கார வைக்கல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த பதவிக்கு வந்திருக்கிறாங்கன்றது தான் நான் என்னுடைய கருத்தாக கூற விரும்புகிறேன். ரைட். இப்போ நீங்கள் இல்லாமல் தூத்துக்குடி தொகுதியில் எதையுமே வந்து கனிமொழி எம்பி அவர்கள் செய்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அரசியலை தாண்டி உங்கள் நட்பை ஆழப்படுத்தின விஷயம் எது? அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் இருக்கா? அக்கா வந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும்போது எங்களுடைய மாவட்டத்தில் நிறைய இந்த நிதி கொடுப்பாங்க. அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து கொடுத்து அதுக்கு வருவாங்க போவாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு ஒரு பெண்ணுன்ற முறையில் நான் தான் அக்காவை எப்போவுமே கூடயே தான் இருப்பேன் ஃபுல்லாகவே. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம 2 முறை இருக்கும்போதுமே நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள கிராமத்தை தத்தெடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஒரு அக்காவோட ஒரு கலைஞர் பொண்ணுன்ற முறையில் தான், நம்மளோட தலைவருடைய பொண்ணுன்ற முறையில் தான் அவங்களுடைய அந்த நட்புன்றது இருந்தது. இன்னும் வரைக்குமே ஒரு கட்சி தலைமை குடும்பத்தில் உள்ளவங்க கலைஞர் பொண்ணு, நம்ம முதலமைச்சர் சகோதரின்ற முறையில் எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர், நான் மாவட்ட செயலாளராக இருக்கேன், அவங்க கழக துணை பொதுச் செயலாளர், அதற்கேற்றாற் போல தான் எங்களுடைய நட்பு தொடர்கிறது என்பதை நான் கூற விரும்புகிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா நான் மகளிர் அணியில் நம்ம அமைச்சர் ஆகிறதுக்கு முன்பு மகளிர் அணியில் மாநில துணை அமைப்பாளராக பொறுப்பும் வகிச்சிருந்தேன். அதனால் அந்த ஒரு நெருக்கம் இன்னும் வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நண்பராகவே அப்படியே தொடர்ந்துட்டுருக்கோன்னு சொல்ல விரும்புகிறேன்.